நம்ம முதல்ல இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்னு வரும்போது திரு அமித்ஷா, திரு எடப்பாடி பழனிசாமி 2 பேருமே பரப்புரையில் இருக்கிறாங்க, ஒரே நாளில் இருக்கிறாங்க. ஒரு பக்கம் திரு அமித்ஷா என்டிஏ ஆட்சி அப்படிங்கிறாரு, இன்னொரு பக்கம் திரு எடப்பாடி பழனிசாமி நாங்கள் தனித்து பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிறாரு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இன்னும் ஜெல்லாகலன்னு சொல்லணுமா, அல்லது 2 பேருமே அவங்களுடைய வெயிட்டை சோதித்து பார்க்குறாங்க, அல்லது இது ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்க்கணுமா? உங்கள் பார்வை எப்படி இருக்குது திரிஷா? பொதுவாக அலையன்ஸ் வந்துங்க க்ளோஸ் டு லூப், ஓப்பன் லூப்னு சொல்லுவாங்க. அதாவது முற்றுப்பெற்ற வளையம், முற்று பெறாத வளையம். எப்போதுமே வந்து தேர்தலுக்கு இவ்வளவு நாட்களுக்கு முன்புன்னா முற்றுப்பெற்ற வளையம் உருவாகாது, தேர்தலை ஒட்டி தான் அது உருவாகும். அப்படின்னா அலையன்ஸ் வந்து ஒரு கான்ஷியஸ் டிசைனாக தான் இருக்க முடியும், ப்ரொசீஜர் ஃபுட் நோட்டாக இருக்க முடியாது. இப்போ உண்மையிலேயே நம்ம பார்க்க வேண்டியது தேசிய ஜனநாயக கூட்டணியில் உங்கள் வரிசையில் இருக்கிற பின்னாடி இருக்கிற 3 கட்சிகள் என்ன நிலைப்பாடு எடுக்க போகுது. தேமுதிக, பாமக மற்றும் அமமுக. இதில் ஓபிஎஸ் அணி இருக்குது, அது கட்சிங்கிற பேனர் வரலைங்கிறதுனால விடுபட்டுருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆக மொத்தம் 4 பேர் சேர்ந்தால் குறைந்தபட்சம் வந்து 10% 12% ஓட்டு என்பது நமக்கே அந்த கணக்கு தெரியும். அவங்க என்ன முடிவு எடுக்க போகிறாங்க, அவங்க என்டிஏக்குள்ளே வர போகிறாங்களா? ஏன்னா என்டிஏவில் இன்னும் கூட்டணி கட்சிகள் சேரும்னு அமித்ஷா வந்து ஒரு ஓப்பனாக அதை சொல்லியிருக்காரு. ஓப்பன் லூப் தான் அது. கூட்டணி கட்சிகள்லாம் ஏற்கனவே என்டிஏ என்பது 2024 என்டிஏல கிட்டத்தட்ட இவங்க எல்லாருமே இருந்தாங்க. அப்போ அவங்க சேர போகிறாங்களா இல்லையா நமக்கு தெரியாது. அந்த இடத்துல வந்து ஜனநாயகனுக்கு சென்சார் சர்டிஃபிகேட் கிடைக்க போதா இல்லையா அதையும் சேர்த்து நீங்கள் பார்க்கணும். ஏன்னா அது சென்ட்ரல் சப்ஜெக்ட். ஜனநாயகன் வர்சஸ் திமுக சிக்கல் இல்லையா சார்? எனக்கு அது புரியல. திமுக எப்படி சிக்கல் வரும் சொல்றீங்க? இல்ல 2 படம் எடுத்திருக்கேன். சென்சார் ப்ரொசீஜர்ல சென்சார் ஸ்கிரிப்ட் முதல்ல நம்ம கொடுப்போம். சரி, புல் படத்தையும் வரி விடாம புள்ளி விடாம வசனம் எழுதி கொடுக்கணும். கொடுத்த பிறகு அதை வந்து கோ த்ரூ பண்ணித்தான் சென்சார் போர்டு வந்து உட்காரும், வியூவுக்கு உட்காரும். இதுல உட்கார்ந்துருச்சு. ஆனா டிசிஷன் சொல்லாம இவ்வளவு நாளா இருக்காங்க. ஓகே, அது பெரிய தவறு. நீங்க கட்ஸ் கொடுங்க, கட்ஸ் கொடுத்தா நான் வந்து ஆர்சிக்கு போவேன். என்னோட ஒரு படம் கட்ஸ் கொடுத்து ஆர்சிக்கு போனேன், ரிவைசிங் கமிட்டிக்கு. அது ஒரு 3 நாள் டிலே ஆகும், அது இயற்கை. ஆனா எந்த டிசிஷனும் நீங்க சொல்லாம இருக்கும்போது அது கண்டிப்பாக வந்து சென்ட்ரல் சப்ஜெக்ட் தான். இதே மாதிரியான ப்ராப்ளம் முன்னாடி ஒரு படத்துக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து ஜெயலலிதா அவர்களிடம் வேண்டுகோள் விடுத்தது எல்லாமே நமக்கு தெரியும். கமலஹாசன் ஜெயலலிதா அவர்களிடம் வேண்டுகோள் விடுத்தது தெரியும். ஆனா அது எல்லாமே லோக்கல் ப்ராப்ளமா இருந்துச்சு, தமிழ்நாடு சென்ட்ரிக். இது வந்து சென்ட்ரல் ப்ராப்ளமா மாறி, அதுல ஸ்டேட் சப்ஜெக்ட், இது ஏன் சென்ட்ரல் சப்ஜெக்ட்? எனக்கு புரியுது, சர்டிஃபிகேஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு.